வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கான ரிசல்ட் என்றைக்கு வெளியிடுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் என்ன மார்க் இருந்தால் நாங்கள் ஃபிசிக்கலுக்கு நேர்லேருந்து எங்கள் ப்ராக்டிக்ஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா போன இயர் நடந்ததை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த இயர் என்னென்ன டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். எல்லாமே ப்ரோ நீங்களா சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாது. லாஸ்ட் இயர் எப்படி நடைபெற்றுச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இயர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் தரப்புலேருந்து 2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30/6/2020 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3500 சம்திங் வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் எடுத்துட்டிங்கன்னா 27/11/2022 அன்னைக்கு இதுக்கான ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், மெயின் எக்ஸாம் இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கான ரிசல்ட் என்னைக்கு ப்ரோ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மந்த், இதில் 1 மந்த் கழிச்சு 26/12/2023 அன்றைக்கி ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் நேம் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 26/12/2022 அன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடைபெறுனா அதுலேருந்து ஒரு 45-50 நாளுக்குள்ளே நடைபெறும்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6/2/2023 அதுலேருந்து ஒரு 45 நாள் 50 நாள் கழித்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்போ 2023 வெளியிட்டாங்க தெரியுமா, இந்த வேக்கன்சியும் இதே ப்ராசஸ் படி தான் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வேறு வரதுனால அவங்க ப்ராசஸை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு அடுத்த ஏப்ரல் மேக்குள்ளே கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு அவங்க அனுப்புகிற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. அதில் இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் நடைபெறும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டி டிசம்பர் 10ஆம் தேதி எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அடுத்த மாதம் ஜனவரி 10, 11 இல்லை 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 நாளில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிப்ரவரி லாஸ்ட் வீக் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன மார்க் எடுத்தாச்சும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்க ஒன்ஸ் ரிசல்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிச்சிருச்சு. அடுத்த ஜனவரி 10லேருந்து 15க்குள்ளே ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுபடி தான் கண்டிப்பாக இந்த வருஷம் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போது. அதுக்கு முடியாத செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ட்ரைனிங்காக பிஆர்எஸ்க்கு அனுப்பி ஆகணும். அந்த ஒரு காரணத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடைபெறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரோ 2024க்கு எப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த 2024க்கான பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸாக தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வருவாங்க. இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.